இனிய வணக்கங்கள். டிசிபிள் மேனேஜ்மெண்ட் எப்பொழுதும் சிறந்த மாணவராக என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? சரி, அதுல நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? கல்வியோட முக்கியத்துவம் பத்தி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? சரி, இப்ப படிச்சாதான் நம்மள எல்லாரும் ஏத்துப்பாங்க அப்படின்றது நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி கொடுத்தாங்க. நம்ம படிக்காம எவ்வளவுதான் நல்ல அறிவுடையவங்களா இருந்தாலும் நிச்சயமா படிச்சவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம நல்ல அறிவாளியா இருந்தாலும் படிக்காததுனால சில நுட்பமான விஷயங்கள் படிச்சவங்க முன்னாடி பேசும் பொழுது அது பேச தெரியாம அதுல சில சந்தேகங்கள் நமக்குள்ள ஏற்பட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், தடுமாற ஆரம்பிச்சிருவோம். அது நமக்கு அவமானத்தை தான் தேடி தரும். அதனாலதான் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க, படிப்புன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. படிச்சாதான் நமக்கு மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஆனா இது தெரிஞ்சுமே சில பேர் என்ன பண்றாங்க, படிக்காம தான் இருக்கிறாங்க இல்லையா? அத நம்ம திருவள்ளுவர் தாத்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அதாவது எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த ஒரு ஊருக்கு போனாலும் சரி, நல்லா படிச்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சொந்த ஊர்ல எப்படி மதிப்பும் மரியாதையும் கிடைக்குமோ அதே மாதிரியான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லி தராங்க. இது இப்படி இருக்கும் பொழுது ஏன் ஒருத்தங்க சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்றாங்க. அதாவது நம்ம இந்த உலகத்துல இருக்கும் வரைக்கும், உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்ம ஏன் ஒருத்தங்க படிக்காம இருக்காங்களோ அப்படின்ட்டு அவரே கேள்வி கேட்கிறார். சரிங்களா? இது நம்ம படிச்சாதான் மதிப்புன்னு தெரியுது. தெரிஞ்சுமே சில பேர் என்ன பண்றாங்க, அப்படி இருக்கதான் செய்யறாங்க. சரிங்களா? அதனால நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க, அதாவது நம்ம படிப்புன்றது ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷனோட முடிச்சுடுறோம் இல்லையா? அப்புறம் ஜாபுக்காக தேவைப்பட்டா படிக்கிறோம். அதுக்கப்புறம் சுத்தமா நம்ம எந்த விஷயத்தையும் படிக்கிறதே கிடையாது. படிப்புனா என்னது? நமக்கு லைஃபுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாத்தையும் கத்துக்கிறது எல்லாமே படிப்பு தான். சரிங்களா? நம்ம இந்த ஸ்கூல் காலேஜ்ல படிச்சு எக்ஸாம் எழுதி அதுலயே டயர்டாகி விட்டுடுறோம். ஆனா நமக்கு நம்ம லைஃபுக்கு இந்தந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அது சம்பந்தமான படிப்புகளை நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அது அப்படி இல்லைன்னா சில புத்தகங்களை வாங்கி வச்சாவது என்ன பண்ணணும், நம்ம அறிவை கடைசி வரைக்கும் நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும்னா, நம்ம எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தான் சொல்லி தராங்க. இங்க பாருங்களேன், அப்துல் கலாம் தாத்தா இருக்காங்க இல்லையா, அவங்க அமெரிக்கா போறாங்க. அங்க இருக்கிற பிரசிடென்ட் என்ன பண்றாங்க, அவங்கள நல்லா வெல்கம் பண்றாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. சரிங்களா? இதுவே அப்துல் கலாம் தாத்தா யாரு, அவங்க மிகப்பெரிய சயின்டிஸ்ட். அவங்க சாதாரண ஒரு ராமேஸ்வரம், தமிழ்நாட்டுல ராமேஸ்வரம் அப்படின்ற இடத்துலதான் பிறந்தாங்க, படிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு சாதா ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, லைஃப் லாங் நிறைய விஷயங்களை படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆனாங்க இல்லையா? ராக்கெட் சயின்ஸ்ல எல்லாம் மிகப்பெரிய சயின்டிஸ்ட். இதெல்லாம் சாதாரணமா வர முடியுமா? தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தாதான் அதெல்லாம் முடியும். அப்படி தொடர்ந்து படிச்சு படிச்சு நிறைய விஷயங்கள் நம்ம அதாவது நம்ம இந்தியாவுக்கும் சரி வேர்ல்டுக்கும் சரி பயன்படுற மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அதனாலதான் என்ன பண்ணாங்க, நம்ம இந்தியாவுக்கே இவங்களை பிரசிடென்ட் ஆக்குனாங்க. இப்ப இந்தியாவுக்கே நினைச்சா எல்லாரும் பிரசிடென்ட் ஆயிட முடியுமா? முடியாது. இவங்க கிட்ட எஜுகேஷன், இவங்களுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. ஃபேமிலியில யாருமே படிக்காதவங்க தான், சாதாரணவங்க தான். ஆனா இவ்வளவு பெரிய பிரசிடென்ட்டா எப்படி ஆக முடிஞ்சது? அவங்க தொடர்ந்து நல்லா படிச்சதுனாலதான். அந்த படிப்புக்கு மேல உள்ள மதிப்புனால இவருக்கு அந்த பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு பொசிஷன் அவங்களுக்கு கிடைச்சது. அவங்க இந்தியாவோட பிரசிடென்ட் ஆனது மட்டும் இல்ல, பிளஸ் சயின்டிஸ்ட், இது எல்லாமே சேர்ந்து
வேர்ல்டு ஃபுல்லா அப்துல் கலாம் தாத்தா அவங்களுக்கு என்னது பெரிய மதிப்பு மரியாதை இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம மன்மோகன் சிங் தாத்தா, இவங்க யாரு? இவங்க முன்னாடி ஒரு பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க இல்லையா? இவங்களுக்கு எவ்வளவு பெரிய வெல்கம் பாருங்க. இவங்களும் ஒரு சாதாரண பிரைம் மினிஸ்டர் கிடையாது. இவங்களும் நல்ல எக்கனாமிக்ஸ் அது சம்பந்தமா நிறைய படிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து எந்தவித லாஸும் ஆகாம இந்தியா வந்து நல்லா வளர்ச்சியுடைய க்ரோ ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்ப அவங்களோட பேர் இந்த வேர்ல்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதனால அவங்களும் என்ன பண்றாங்க, வேற கண்ட்ரிக்கெல்லாம் போகும் பொழுது எல்லாரும் நல்லா வெல்கம் பண்றாங்க. அப்ப இவங்களுக்கு கிடைச்ச மரியாதை அவங்களுக்கு இருக்கிற போஸ்டிங்னால மட்டும் இல்ல, அதையும் தாண்டி அவங்க கிட்ட இருக்கிற அந்த அறிவு, சரிங்களா? அந்த அறிவு எதனால வந்தது? நல்லா படிச்சதுனாலதான். சரிங்களா? அதனால நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்லிக்கிறாங்க, நல்லா படிங்க செல்ல குட்டீஸ். ஸ்கூல் காலேஜ் படிப்போட நிறுத்திடாதீங்க. அதுக்கும் மேலையும் தாண்டி நீங்க ஜாப் போனாலும் சரி, அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல எல்லா அதான் கடைசி வரைக்கும் நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் வாங்கி நல்லா படிங்க. இல்ல ஏதாவது கோர்ஸ் சேர்ந்தும் படிங்க. செல்ஃபாவும் படிங்க. எப்படி வேணா படிங்க. ஆனா வந்து புத்தகங்கள் இருக்கு இல்லையா? அதுதான் நமக்கு என்ன பண்ணும்? நல்ல அறிவு கொடுக்கும். சரிங்களா? அதனால நிறைய புக்ஸ் வாங்கி நிறைய படிங்க. டைம் வந்து நீங்க விளையாடுறதுக்கு நீங்க வந்து வேற செலவு பண்றீங்க இல்லையா? அந்த வந்து கேம்ஸ், ஆன்லைன் கேம்ஸ், இல்ல வெளியில போய் விளையாடுறது, ஸ்போர்ட்ஸ் நிறைய ஸ்பெண்ட் பண்றீங்க. சரிங்க, அதே மாதிரி இந்த புக்ஸ் படிக்கிறதுக்கும் நீங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் தான் சொல்லித்தராங்க. லைஃப் லாங் படிச்சீங்கன்னாதான், படிச்சுக்கிட்டே இருந்தாதான் நமக்கு எங்க போனாலும் அந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்ன்றாங்க. இது தெரிஞ்சுமே சில பேர் ஏன் தான் படிக்காம இருக்காங்களோ கடைசி வரைக்கும் அப்படின்ட்டு நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றாங்க. கரெக்டு தானே செல்லக்குட்டீஸ் நம்ம திருவள்ளுவர் தாத்தா சொல்றது இல்லையா? இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. சரிங்களா? அந்த மாதிரி உங்க வீட்ல கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருந்தவங்க யாராவது இருக்காங்களான்னு சொல்லி அனுப்புங்க. இல்ல ஸ்கூல் காலேஜோட முடிச்சுட்டாங்க அப்படி, அதனால வந்து அவங்களுக்கு என்ன எண்ட் ரிசல்ட் கிடைச்சது அப்படின்றதையும் சொல்லி அனுப்புங்க. சரிங்களா? சரி, இப்ப வந்து இன்னைக்கான அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, அப்ப ஒரு செல்லப்படி கேக்குறாங்க, திருவள்ளுவத்தை தான் நீங்க சொல்றீங்க படிச்சாதான் மதிப்பு, அது படிக்கிறதுன்றது நம்ம லைஃப் லாங் நல்லா படிக்கணும், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றீங்க. அப்ப படிக்கலனா ஒரு பயனும் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. படிக்கலனா ஒரு கெயின்மே நமக்கு கிடையாதா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமாவா இல்லையா செல்லக்குட்டீஸ்? ஆமானா அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுங்க, இல்லைன்னா அதுக்கு ஒரு ரீசன் சூப்பர் டூப்பரா சொல்லி அனுப்புங்க. சரிங்களா? உங்களோட ஆன்சர் ரொம்ப அழகா பதிவு பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.